நம்ம சாப்பாடெல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. டிஃபனில் கட்டியாச்சு, இல்லை எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு பாட்டில் தண்ணியில் ஒரு 2 லெமனை புளிஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் சீனி போட்டிருக்கேன். இதெல்லாம் வெயிலில் வந்து எனக்கு போயிட்டு வர்றது தலை பயங்கரமாக சுற்றுது பார்த்தீங்களா. இதை நம்ம வழியில் வேலைக்கு போனதை குடிச்சிக்கலாம். சரிங்களா. இதுதான் இவங்க வீட்டு சாப்பாடு. என்னன்னு கேட்குறீங்களா, நேற்று பண்ண வெஜ் புலாவ் இவ்வளோ மிச்சமாயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டேன். எனக்குன்னா இந்த சோத்துக்காக தான் நம்ம வந்து உயிரை பணைய வச்சு சம்பாரித்து உழைக்கிறோம். அது எந்த விதத்துலையும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட குறிக்கோள். ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா நம்ம கழுவுல என்ன ஆகுது, இதில் ஒரு மாவு தன்மை இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ டார்ச்சா ஏதோ சொல்கிறாங்க, அது இங்கிலீஷ் நமக்கு சொல்ல தெரில. அது போலனா என்ன ஆகுது, உருளைக்கிழங்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிது, பிசுன்னு ஆகிடுது, ஒத்த வரமாட்டேது. அதனால தான் இந்த கடாய்க்குள்ளே ஒரு பாத்திரத்தை வச்சு இதை குடஞ்சி இந்த மாவு மாதிரி நுரைய வந்து பார்த்திங்களா, இது அவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணாலும் உன்னோட ஒட்டிக்கிட்டு அப்படியே அது பிசுன்னு ஆயிடுது. அது வந்து ஃப்ரை பண்ண போனாலுமே அது கூட்டு மாதிரி ஆயிடுது. இன்றைக்கி எப்படி அந்த மாதிரி ஒரு 5-6 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கேட்குறாங்க, உங்களை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண சொன்னால் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதனால இன்னைக்கு வீட்டுக்குள்ள உள்ளவங்க கேட்குற மாதிரி ஸ்டிவாக கட் பண்ணிட்டு இன்னைக்கு சூப்பராக வறுவல் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண நினச்சாலும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது, பிசுன்னு ஆயிடுது. இன்னைக்காவது சரியாகுதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி தனித்தனியாக இருக்குது. அது செஞ்சு முடிக்கும் போது அப்படியே இப்படி ஆயிடுது. கடுகு, சின்ன ஜீரகம், உருளைக்கிழங்கு வறுவலுக்கு கூடுதல் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சோண்டு பறிச்சிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள், அவ்வளோ குளிர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இல்லாமல் உருளைக்கிழங்கெல்லாம் வடிக்க எடுத்துக்கிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணனா, இப்படி உருளைக்கிழங்கு தட்டின உடனே அது உப்பு அள்ளி போட்டுருவானா. அந்த உப்பு போடுறதுனால இந்த உருளைக்கிழங்கு ஈரம் பார்த்தீங்களா, உப்பு பிடிச்சி உருளைக்கிழங்கை குழச்சிருமோன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி வெறும் எண்ணெயிலேயே அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டிக்கிறேன். சரி, இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறத பார்த்துருக்கேன். அப்படியே தட்டில் போடும்போது அப்படியே மணியாக கடலை மாதிரி இருக்கும். எண்ணி எடுக்கலாம் அப்படி செய்வாங்க. அப்போ எனக்கு ஏன் அப்படி வர மாட்டேங்குது, நான் என் மிஸ்டேக் என்னன்னு இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஆரம்பத்துலேயே உப்பு போட்டு தான் மிஸ்டேக் பண்ண, உப்பு போடலை. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 1/2 வேக்காடு ஆன பின்னா தான் உப்பு ஆட் பண்ணனா நினச்சிருக்கேன். என்னோட எப்படி தான் நான் கொஞ்சம் மிஸ்டேக் கண்டுபிடிப்பேன் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு வறுவல் வீட்டில் உள்ளவங்க பண்ண சொல்கிறாங்க. நான் பண்ணணும்னு போகும்போது வேண்டாம் நீங்கள் வறுவல் பண்ண சொல்ல நீங்கள் கூட்டு பண்ணிடுறீங்க, நம்மளை பார்த்து பயம் இல்லைங்க நக்கல் அடிக்காங்க. அப்படியே கருவேப்பிலை தொத்தையாக போட்டுடலாம். கருவேப்பிலை ஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வாயு பார்த்திங்களா, சிலவங்களுக்கு பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது, ஒத்துக்காது. அந்த வாயு களையிற மாதிரி கைப்பிடி நிறைய பூண்டை தட்டி எடுத்து போட்டுட்டேன். இன்றைக்கி நான் நினைக்கிறேன் என்னோட உருளைக்கிழங்கு ஃப்ரை நானுமே பட்டாணி மாதிரி எடுத்துடலாம் போல். இது வரைக்கும் ஒன்று ஒட்டலை. அப்போ ரீசன் வந்து உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாதா தெரியல. நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டே உப்பு போட்டுருவீங்களா, கடைசியில் போடுவீங்க சொல்லுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை வரனா ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பை சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்றோட ஒன்று உருளைக்கிழங்கு ஊட்டியிருந்தா பார்த்தீங்களா, வீட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அவங்க தனித்தனியாக அப்படி பிறக்கி சாப்பிட்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் நானுமே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவோம் போல் பார்க்கலாம். சூப்பர், நான் வின் பண்ணிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன். மணி மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிட்டு நான் வின் பண்ணிட்டேன். வாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம். வரலாற்றில் முதல் முறையாக பவானி லைஃப் ஸ்டைல் செஞ்ச உருளைக்கிழங்கு பொரியல் பட்டாணியா வந்திருக்கு. வீட்டில் உள்ளவங்க இப்போ ஹாப்பி ஆகி நமக்கு தங்கத்தில் மோதிரமோ செயினோ ஒட்டியானமோ வாங்கி தர போகிறாங்க. இதில் இப்போ சீக்ரெட் பொடி போட போகிறேன், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு நான் அந்த சீக்ரெட் பொடி என்னன்னு சொல்கிறேன். இதில் இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, உப்பு வந்து நம்ம கடைசியில் போடணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆரம்பத்திலே உருளைக்கிழங்கு போட்டோன்னு உப்பு அள்ளி தட்டினால தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரமும் உப்பும் சேர்ந்து குழஞ்சிருது. எப்படி பார்த்தீங்களா, அப்படியே உதிரியாக வந்துட்டு சூப்பராக நம்மளுக்கு சமையல் பண்ணி முடிச்சாச்சு. ஃபோல்டிங் சப்பாத்தி ரெடி. மணியாகி அற்புதமாகி நம்ம உருளைக்கிழங்கு ரெடி. இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கடைசல் நல்லா கட்டியாக வச்சுருக்கேன். இது ரொம்ப தண்ணியாக வச்சா நல்லா இருக்காது. இதை வந்து சாப்பாடுக்கு சுட சாதம் வடிச்சாச்சு. வாங்கோ எல்லோரும் அன்பாக சாப்பிடலாம். ரொம்ப நாளாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறேன்ப்பா.
அது இன்னும் போது கடாயில் போட்டோன்னா அந்த ஈரத்தோட தண்ணியோடு அள்ளி போட்டுருவோம் போல். 2வது உப்பு அள்ளி போட்டுருவேன் தண்ணி கூட, அது குழஞ்சி போயிடுது. வீட்டில் வந்து பிடிக்கிறது இல்லை. பொறிக்க சொன்னால் நீ கிண்டி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணி நல்லா தண்ணியை வடியை கட்டிட்டு சட்டியில் போட்டு கிண்டிட்டு அதுக்கு என்னென்ன எங்கள் இன்க்ரெட் இங்கிலீஷ் வார்த்தை ஓகே போட்டுட்டு கருவேப்பிலாம் போட்டு கிண்டி கடைசியில் உப்பு போட்டு கிண்டனால சூப்பராகவே வந்திருக்கு. மணியாக அற்புதமாக நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு அவ்வளோதான். நிறைய வெயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெயிலோட போயிட்டு வந்து தண்ணியை குடிச்சு எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த பக்கம் கண் வீங்கி போச்சு. கண் எதுக்கு வீங்கி போச்சுன்னு தெரியல. சூடு வலியாக இருக்கும் போல். இந்த ஒரு பக்கம் கண் அப்படியே வலிக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கிட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி அப்டேட்டு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் தாங்கப்பா. இது ஒரு சின்ன லைக் தந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இல்லை மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை வரும். யாருமே பார்க்கறது இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா வீடியோ போட, நம்மளை யாருக்கும் பிடிக்கல போல், நம்மளை எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க. மன வருத்தமாக வீடியோ போடாமல் இருக்கவும் முடியல. மானங்கட்டத்தனமாக திருப்பி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்களே பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அது மாதிரி என்னை பார்த்து பிடிச்சி ஒரு சின்ன லைக் தாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். நானுமே வந்து எல்லார்கிட்ட பெருமையாக சொல்லுவேன், என்னையும் இத்தனை ஊர்லேருந்து என்னை பார்க்குறாங்கன்னு என் குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் நான் பெருமையாக பேசுவேன். அதுக்காக தான். சரிங்களா? பிடிச்சிருந்தா சின்ன லைக் தாங்க, சின்ன சப்போர்ட் தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். டச்சா பை லவ் யூ. எங்கள் வீட்டில் இவ்வளோதான் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். காலையிலப்பா நம்ம சட்னியும் தோசையும் பண்ணேன். அது என்ன வீடியோ எடுக்க பண்ண முடியல. அவசரமாக பிள்ளைங்க பிறப்பு இருந்தாங்களா, அதனால் அப்போ எடுக்க முடியல. சரி, இப்போ மத்தியானம் சாப்பாடு இதுதாங்க. நம்ம வீட்டு மத்தியானம் சிம்பிளான சாப்பாடு. சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டட்டா பை லவ் யூ.